தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பொனரங்குளம், அரியாணிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 3 ஆண்டுகளாக விதிகளை மீறி மண் திருட்டு சம்பவம் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குவாரி அமைத்து 60 அடிக்கும் மேலாக மண் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மண் திருட்டு மாஃபியாக்களிடம் அரசு அதிகாரிகளே லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புனரங்குளம் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு சண்முகம் என்பவர் சுமார் 4 ஏக்கர் தனியார் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து குவாரி நடத்தி வந்ததாக தெரிகிறது. 2022இல் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலப்பரப்பில் தற்போது சுவடே தெரியாமல் போகும் அளவிற்கு மண் கொள்ளை நடந்திருப்பது வியப்பில் ஆழ்த்தி உள்ளது. குவாரிகள் வைத்து மண் அள்ள 3.50 அடி முதல் அதிகபட்சமாக 6.50 அடி வரை மட்டுமே அரசு அனுமதி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காட்சியை பார்க்கும்போது சட்ட விதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளன என்றே சொல்லலாம். நான்கு ஏக்கர் மட்டுமே குத்தகைக்கு எடுத்ததாக கூறிவிட்டு புனரங்குளம் பகுதியில் குவாரி அமைத்து சுமார் 20 ஏக்கருக்கு மேல் மண் அள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகபட்சமாக 6.50 அடி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தும் சுமார் 50 அடிக்கும் மேலாக மண் திருட்டு சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவு பகலாக சுமார் 6க்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பொக்லைன் உதவியுடன் தொடர் மண் திருட்டு நடைபெற்று வருவதாக கூறப்படும் சம்பவம் வேதனைக்குள்ளாக்குகிறது. புனரங்குளம் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள அரியாணிப்பட்டி கிராமத்திலும் இதே போன்று சுமார் 50 அடிக்கு மேல் மண் திருட்டு சம்பவம் நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வாயை பிளக்கும் அளவிற்கு மண் திருட்டு சம்பவம் நடந்து வரும் போதிலும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது ஒரு பெரிய வேக்கத்தக்கமா இருக்கும். நாங்க டோனை விட்டு பார்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 60 அடி 70 அடி ஆழங்கள். அதாவது வேப்பு இதுல என்னன்னா விதிமுறை, அதாவது அவங்க ஈஸியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு புஞ்ச நிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் தான் அவங்களுக்கு அதிகபட்சம் அதுக்கு பெர்மிஷன். 2 மீட்டர் அப்படின்னு சொன்னா 6 அடி தான். ஆனா அழிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 60 அடி 70 அடி. யாருமே இதை தாங்க மாட்டாங்க. எப்படி இதுக்கு அரசாங்கம் ஒத்துருக்கு, எப்படி அரசு அதிகாரிகள் ஒத்துருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மைனிங்கு கொடுத்துருக்கிறது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்து இடம் தான். அந்த 208 சர்வே நம்பர் மட்டும்தான். ஆனால் அள்ளிருக்க ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் 70 ஏக்கர் இவங்க அழிச்சிருப்பாங்க. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், கனிம வள கொள்ளையில் ஈடுபடும் மாஃபியாக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து கொள்ளையில் ஈடுபடுவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த மண் திருட்டின் மூலமாக அரசுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று வேதனையுடன் தெரிவித்த காவிரி ஆறு மற்றும் நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்க தலைவர் சுடலைக்கண்ணு, அரசாங்கம் எப்படி சட்டவிரோதிகளை விட்டு வைத்தது என கேள்வி எழுப்பினார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறா ஒன்று இருக்கிற உயரமும் அகலமும் நீளமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 1000 கோடிக்கு இவங்க அரசாங்கத்துக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் இது எப்படி விட்டு வச்சது? எப்படி அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் தானே சம்பளம் அவங்க தாங்க, அரசு அதிகாரிகள் தானே இவங்க, எப்படி இதுக்கு இவங்க ஒத்துழைச்சாங்க? அரசு அதிகாரிகள், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருன்னு தெரிஞ்சு அவங்க பேரில் ஆட்சி, அவங்களுடைய தயவு இல்லாம, அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய எந்த ஒரு இது இல்லாம இவங்க இந்த மாதிரி குற்றம் செய்யவே முடியாது. லாரிகளில் மண் அள்ளி கொண்டு செல்லும் போது வெறும் 9 அல்லது 12 மெட்ரிக் டன் மட்டுமே மண் அள்ளி செல்வதாக கணக்கு காட்டிவிட்டு அதிகபட்சமாக 45 டன் வரை மண் அள்ளி செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் லாரிகளின் அதிக பாரம் காரணமாக புதிதாக போடப்பட்ட தார் சாலையை கூட குறுகிய காலத்திலேயே சேதமடைந்து விடுவதாக சுடலைக்கண்ணு வேதனை தெரிவித்தார்.
இது மட்டும் இல்லை, இவங்க அள்ளிட்டு போற மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த சீட்டுல என்ன இருக்கும்னு சொன்னோமா, வெறும் 9 மெட்ரிக் டன்னு இல்லைன்னா ஒரு 12 மெட்ரிக் டன் தான் அதிகபட்சம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 டன், 36 டன்னு, 45 டன்னை தான் அள்ளி பெரிய லாரி வச்சு கொண்டு போறாங்க. கொண்டு போற இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரோடுலாம் ஒரு ரோடு போடுதாங்க, கவர்மெண்ட் தான் செலவழிச்சு போடணும். அப்ப இந்த கவர்மெண்ட் இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 வருஷமாவது ஓடணும். ஆனா இவங்க இந்த ரோட்டை 1 மாசம் 1.5 மாசம் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் போனா அங்கேயே லாஸ் ஆகுது. அதிகபட்சமாக 6.5 அடி மட்டுமே மண்ணள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் 10 மடங்கு மண் திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. மண் திருட்டு சம்பவம் இனியும் தொடராமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெபஸ்டினுடன் செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் பாக்யராஜ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.